இப்போ டெலிவிஷனில் எடுத்துக்கிட்டால் நல்ல நடிகர்கள் அப்படின்ட்டு ஒரு 5-6 பேர் கையில் விட்டு எண்ணிடலாம். அந்த 5-6 பேரை நான் கமலேஷ் பேர் சொல்ல மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா அவன் அதுவும் தாண்டி பெட்டர் நடிகன். ஓகே, அதுக்கு தாண்டி இன்று முதல் கமலேஷ் நடிப்பு அசுரன் என்று அழைக்கப்படுவார். நம்ம என்றைக்குமே நம்ம ஷோஸ் போடும்போதும் சரி, டிவி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, படத்துலையும் சரி, நான் பணக்காரன்னு அவனுக்கு காமிச்சிட்டது கிடையாது. இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்னா, ஜார்ஜுக்கு பெருசாக மூளை இல்லை. நம்ம கூட டான்ஸ் கத்துக்கிறவங்க எல்லாம் மாஸ்டர் ஆயிட்டு போயிட்டாங்க. டான்ஸே கத்துக்கல. உண்மையே சொல்ல போனா கலா மாஸ்டரே நம்ம கூட தான் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போதுமே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சன் டிவியில் இருக்க சீரியலில் ப்ரைம் டைமில் நம்ம நடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுவோம். ஓகேவா? நம்ம வந்து நீ என்ன ஷோஸ்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க மச்சான், ஏன்னா என் சன் டிவியில் வராது. தேவ் சொல்லி தான் என்னை வந்து மலேசியா ஷோக்கே கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா ஆமாம், நம்ம எல்லாம் போய் மலேசியாவை நாரடிச்சோம்ல. ஆமாம், டான்ஸ்ன்ற பேரில் நீ உள்ள நடந்த இப்படி நடந்த. அப்போ ஒரு வாட்டி ஷூட்டிங் போகும்போது அங்கே இருக்க கேமராமேனு, டேரக்டரு, அந்த ஹீரோயின் என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தேவ்கிட்ட சொன்னோன்னே, தேவ் என்ன பண்ணால், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேகு ஃபுல்லாக அவனோட ஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீனு எல்லாத்தையும் கொடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடித்தேன். சில நேரங்களில் சில படங்கள் ஓடி இருந்தால் நம்மளோட லைஃப் எப்படியோ போயிருக்கும். அதே தான் நான் சொல்ல வந்தேன். இது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன், புரியுதா? திருப்பி சொல்கிறேன். கஷ்டப்பட்டு கனெக்ட் வித் 3 என் பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் சேனல். நானே பேசுகிறேன், நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன்னா. காதலுக்கு மரியாதை வந்து விஜய் சார்னால ஓடல, அந்த கதைனால ஓடின படம். அந்த படத்தில் எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோக்கு ஒரு பெரிய லைஃப். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் மலையாள படத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் நடித்தது ஜார்ஜ். அந்த மலையாள படத்தில் நடிச்சிருந்தானா ஜார்ஜே தான் தமிழையும் நடிச்சிருப்பான். ஓகேவா? பட் ஏன் அது நடக்கல? டெஸ்டினி, தலையெழுத்து. மச்சி ஸ்குவாடு 2 மச்சி. ஏண்டா முதல்ல ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீ. அவர்களே லாஃப் ட்ராக் போட்ட மாதிரி 2 பேரும் ஒண்ணா செய்வீங்க. நாங்க எப்பவுமே அப்படிதான்டா, 2 பேரும் எது செஞ்சாலும் அவனுங்க நம்ம பார்க்குறவங்க லாஃப் ட்ராக் நினச்சிக்க போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, இங்கே பாரு, இது வந்து இன்டர்வியூ அதுக்கு இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? முதல்ல இந்த சேனலோட பேரை சொல்லு. டேய், சப்ஸ்கிரைப் பண்ணிங்களாடா? நீ சொன்னாதான் பண்ணுவான். ஆமாம், நீ சொல்லவே இல்லை தெரியும் எனக்கு. ஏய் சரி, ஓகே, வீட்டுக்கு போய் பண்ணிவிடு. நான் இப்போ பண்ணிடுறேன், சொல்லு. கனெக்ட் வித் ஸ்ரீ. ஓகேவா? ஸ்ரீ. ஓகே, ஓகே, டன். மச்சான், இது வந்து கனெக்ட் வித் ஸ்ரீ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்ன துக்கம் சரி எட்டி பார்த்து சொல்கிறான் மச்சான். இது வந்து இன்டர்வியூவோ கொஸ்டின் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரேண்டமாக சத்தியமாக நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி நிற்க போகும்போதே நம்ம என்ன நடிக்க போகிறோம் தெரியாமல் தான் நடிப்போம். அதே மாதிரி என்ன வருதோ வாயில் வாந்தி தவிர வேறு எது வந்தாலும் ஓகே, ஓகேவா? அப்படியே பேசலாம். அதே மாதிரி நான் தான் கேட்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு என்ன கேட்கணுனாலும் கேளுங்க. அதை நான் கேட்கும் போது இது சும்மா ஜாலியாக தான் பேசுகிறேன். ஈவினிங் உட்காந்து டிஸ்கஷன் நடக்குது, ஒரு டிஸ்கஷன் சரக்கடிக்கு முன்னாடி. அது ஜாலியாக பேச போகிறேன் தவிர எதுவுமே வந்து இதெல்லாம் கிடையாது. ஓகே, சரி. முதல் வந்து எப்படி 2 பேரும் இருக்கிறீங்க, பிரிச்சு பார்க்கணும். வயசுல யார் பெரியவர்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரும் எங்க பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் முதல்ல ஜார்ஜ் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜார்ஜ் நான் முதல் பார்த்தது எங்கன்னா கிடையாது. 87ல் வந்து செயின்ட் பீட்ஸில் வந்து இளையராஜா சாரோட ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது இளையராஜா சாரோட கச்சேரி, ஏன்னா கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் மீன் 2 பேரும் வந்து 2 பேரும் அந்த ஸ்கூல்னால, நான் அப்போ வந்து 8th ஏதோ படிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ என் கசின் அங்கே படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு இது ரொம்ப கணக்கு போடாத, நான் ஃபெயிலாகி படித்தேன், அதனால் எனக்கே கணக்கு தெரியல. அப்போ போகும்போது அழகாக வந்து ஒரு கச்சேரி போயிட்டுருக்குது. திடீர்னு வந்து அந்த டைம் வந்து நாயகன் படம் வந்த டைம். திடீர்னு எல்லாம் வேலு நாயகர் வரார் அப்படின்னா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, இந்த முடியை அப்படி தூக்கி சீவிட்டு அப்படியே இந்த முட்டை கண்ணு அப்படியே வரான். அப்போ என் கசின் சொல்கிறான், அது யார் தெரியுதா? ரவிச்சந்திரன் சார் பையன், ஷீலா மேடம் பையன், பேர் ஜார்ஜ். அப்போ கேட்குறேன், அப்படியாடா, என்னடா கமல்ஹாசன் சார் மாதிரி. ஸ்டாப் பண்ணு. என்ன விஷயம்னா, நான் இது வரைக்கும் 35 கிட்ட ஆகுது, இயர்ஸ் ஆகுது.
இது வரைக்கும் எங்கள் அப்பா யாருன்னு நான் சொன்னது கிடையாது. ஆமாம் என்ன ஆமாம். பட் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் முன்னாடி நான் சொல்கிறேன், ஏன்னா ஓ ஷோ ஓகே சரியா, ரவிச்சந்திரன் விஸ்வநாதன் வேலை வேண்டும் அவரோட பையன் நான், ரவிச்சந்திரனோட பையன் நான், ஷீலாவோட பையன் நான், செம்மீன் ஷீலாவோட பையன் நான். இது வரைக்கும் வந்து ஜார்ஜ் யார்கிட்டையும் இது சொன்னது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு. இப்படி நாங்கள் பேசிக்காக சினிமா தெரியுமா, இது வரைக்கும் எந்த இதுலையும் சொன்னது கிடையாது. ஸோ சினிமா குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும், கூட படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து சினிமா அப்பார்ட் ஃப்ரம் உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போது யாரா இது அப்படின்னும்போது என் கதன் சஞ்சய் அவங்ககிட்ட கேட்குறேன், யாரா இது ஜார்ஜரா? அப்படியா, இல்லைடா நல்லா படிப்பான். நான் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தான் கேட்பேன், நல்லா படிப்பானா? இல்லைடா சான்ஸே கிடையாது, உன்னோட மோசம் அப்படின்னா. ஆமாம் என்னோட மோசம்னா நான் சொன்னேன், நான் மாரல் சயின்ஸில் தான் பாஸ் ஆவேன், 9 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆவேன், அவன் மாரல் சயின்ஸ்லேயும் ஃபெயில் ஆவான். இது கேட்டுக்கோ, சூர்யா எனக்கு சப் ஜூனியர், அப்புறம் எனக்கு ஜூனியர் ஆனா, அப்புறம் கிளாஸ்மேட் ஆனா, அப்புறம் சீனியர் ஆகிட்டு வெளில போயிட்டான். நம்ம அப்படியே பேஸ்மெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறோம். அப்போ வந்து சீரியஸாக என்னென்னா இதுதான் நம்மக்கிட்ட எனக்கு ஜார்ஜுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு கனெக்ஷனு. 2 பேருமே படிப்பில் 0. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஜார்ஜை பார்க்குறேன். ஜார்ஜை பார்த்ததுக்கப்புறம் இந்த கச்சேரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனோட டோட்டல் டைவர்ஷன் அங்கே எல்லாம் இப்படி இளையராஜா சார் கச்சேரி பார்த்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு இப்படி எல்லார் தலையும் இப்படி திரும்புது. பார்த்தா இவன் நடந்து வரான், கையில் ஒரு வெத்தலை பாக்கு டப்பா. எங்கள் பாட்டியோட வெத்தலை பாக்கு டப்பா பார்த்தியா எவ்வளோ ஞாபகம் எனக்கு. இந்த ஞாபகம்லாம் படிப்பில் வச்சுருந்தா 2 பேரும் உருப்பிட்டு தேவையில்லாத விஷயம்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வெத்தலை பாக்கு டப்பாவோட வரான். ஸோ அதுதான் இன்னைக்கு அன்னைக்கு ஞாபகம் விஷயம்லாம் இன்னைக்கு உதவுது பாரு உனக்கு. ஆமாம், இன்டர்வியூ யூ ஆர் டெஸ்டைன்ட் டு பீ ஹியர். அதுதான் வேற எதுவும் கிடையாது. என் தலையெழுத்து அதுதான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்னா தலையெழுத்து தான். இல்ல தமிழோட ஆங்கிலத்தில் எவ்வளோ அழகா இருக்கு பாரு அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் ஒன்றை எங்கே முதல் பார்த்தேன்னா சொல்லு. நடிகர் சங்கத்தில் அதே நடிகர் சங்கத்தில் நீயும் டான்ஸ் கற்றுக்க வந்த, நானும் டான்ஸ் கற்றுக்க வந்தேன். ஏழவே இன்னைக்கு வரைக்கும் டான்ஸ் கற்றுக்கல. விஷயம் என்னன்னா நம்ம கூட டான்ஸ் கற்றுக்கிறவங்க எல்லாம் மாஸ்டர் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம டான்ஸே கற்றுக்கல. உண்மையே சொல்ல போனால் கலா மாஸ்டரே நம்ம கூட தான் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் அந்த 3 ஸ்டெப்பு வரைக்கும் வந்திருக்கோம். தக்க தம்பி தாக்கு ஒன்று வரல, அந்த தாவை பிடிச்சிருவோம். அவனுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து அந்த பைக் பார்க்கிங்ல? ஆமா, முருகன் ஒருத்தன் தான் தெரியுமா? ஆமா, அவன் பேர் என்ன? ரோஹித். ஆமா, புல்லட்ல வருவான். அவன் புல்லட்ல இந்த ஸ்பார்க் பிளக்க கழட்டிட்டு இருந்த நீ. நான் வந்து அப்புறம் திருட்டு வேலை பண்ணுவேன். அங்க நீ ஒரு பாட்டில் உடைப்பீங்க அப்படி. ஆமா, ஸ்பார்க் பிளக்க கட்டிடுவேன், இந்த உள்ள பியர் பாட்டில வச்சு இது கையில உடைப்பேன். இந்த மாதிரி வேலை மட்டும் கையில் வரும். இல்ல இதெல்லாம் பண்ணுமே தவிர டான்ஸ் கத்துக்கல, ஃபைட் கத்துக்கல, ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கல. ஃபைட் அவன் கத்துக்கிட்டான்டா. ஃபைட் ரோட்ல போய் நல்லபடியா கத்துக்கிட்டான். அதுலடா நம்ம ரோட்ல போய் அப்பப்ப ரோட்ல சண்டை போடுவோம், அதுதான் கத்துக்கிட்டான். ஸோ ஒன்றை ஃபர்ஸ்ட் பார்த்தது அங்கே தான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, தேவ் கலராக வர்றப்பானா, என்னடா கலராக இருக்கிறான்? இல்லைப்பா நார்த் இந்தியன். நார்த் இந்தியன்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து கற்றுக்குறாங்களே அப்படின்னும் போது அங்கே தான் ஃபர்ஸ்ட் தேவை மறக்கவே முடியாத ஒரு டைம் இருக்குது ஸ்ரீ. நாங்கள் வந்துட்டு ஜான் பிட்டோ கிளாஸில் பாய்ஸ் ஹவுஸ் கேர்ள்ஸ் பண்ணிட்டு நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன், டின்னர் நான் எடுத்துன்னு வரேன்னா சரி ஏதோ பெருசாக எடுத்துன்னு வரான் போல இது அப்படின்னா அங்கே நான் கமலேஷ் சிவகார்த்திகேயன் மைக்கேல் அப்புறம் குணா இவங்கெல்லாம் இருக்கிறோம். எடுத்துன்னு வரோம்னா 15 சப்பாத்தி எடுத்துன்னு வந்தோம். சப்பாத்தி கூட இவ்வளோ பேர் பச்சை மிளகா ஒரு 15 எடுத்துன்னு வந்தோம். வெங்காயம் கட் பண்ணது ஒரு 6 எடுத்துன்னு வந்தோம். மவனை இது எப்படா சாப்பிடுறது? நாங்க நைட் டின்னருக்கு அவன் சர்வசாதாரணமா கட் சாப்பிட்டுருக்கான். இல்லை அப்போ எங்கள் அம்மா அவரோட இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் அடுத்த என் ஒய்ஃபுக்கு எப்படின்னா சமைச்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அவனை சமைச்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நான் எங்கே இன்னைக்கு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன்னா என் ஒய்ஃப் சமைச்சு கொடுப்பா. சமைச்சு கொடுத்து அனுப்புவா. எப்பவுமே லஞ்ச் சமைச்சு அந்த ரோட்டி வந்து இன்னைக்கு வந்து தேவோட ஒய்ஃப் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஏஆர்எஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாவம் ஆனால் நிஜமாலுமே ரொம்ப அன்பான தங்கச்சி. ஸோ டேய் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நீங்களே இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பண்ணும் போதே அப்பவே எல்லாம் 35 வயசை தாண்டி 35 வயசுக்கு அப்புறம் பாய்ஸ் அதுவே என்னன்னா மென் வர்சஸ் லேடிஸ் பார்ட்டிஸ்னு போடணும். அது மட்டும் யோசனை பண்ணிக்கோ. அப்ப அந்த மாதிரி வரும். வேணாம் அந்த செக்டருக்கு போட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்டர்வியூலாம் வாங்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஜார்ஜ், நீ வந்து ஸ்கூலில் டு பிகின் வித் உன்னோட சைல்ட்ஹுட் டேஸ் இப்போ நீ சொன்ன மாதிரி
இது வரைக்கும் நீ வந்து யார்கிட்டயுமே ரவிச்சந்திரன் சாரோட பையன் சொன்னதே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ, அதாவது வெள்ளி விழா நாயகன் அவர் பேர். எவ்ரி ஃப்ரைடே அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பண்ண படங்களை கண்டினியூஸாக வந்து சில்வர் ஜூப்ளி வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள், இப்போ எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர். அப்போ என்ன தெரியுதுன்னா அதாவது போலீஸ் புள்ள திருட ஆஜார் புள்ள மக்குன்ற மாதிரி நம்ம அப்படி தான். சரி அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ. ஆனால் நீ ரிசம்பிளன்ஸ் உனக்கு அவரோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது, அம்மா ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஒரு சைடு அப்பா அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்னொரு சைடு அம்மா வந்து மலையாளத்தில் 847 மூவிஸ் கொடி கட்டி பறந்தவங்க. ஓகேவா? 2 பேரும் அவ்வளோ மட்டும் ஏன் இப்படி கேட்க வர விதிக்கப்பட்டது தமிழ்ல சொன்ன தலையெழுத்து அவங்களுக்கு பா. ஆனால் நிஜமாலுமே அப்படி ஒரு சினிமா யூஸ்வலாக என்ன தெரியுமா ஜார்ஜ், உனக்கும் எனக்கும் என்ன தெரியுமா, 2 பேருக்கும் ஒன்றே தான். நம்ம 2 பேருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஓகேவா? நம்ம 2 பேருமே வந்து இந்த சின்ன வயசுல இருக்கும் போது கஷ்டத்தை பார்க்கல. ஸோ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் உண்மையாக சொல்ல போனால் ஒரு பிராட்டா கொஞ்சம் நம்ம ஏடா கூடமா தான் அன்டேம்டு பிராட் ஆயிட்டோம். ஸ்கூல்லையும் நம்மளை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, காலேஜுக்கு போகல, ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னைக்கும் நம்ம வீட்டில் யாரும் நம்ம என்னன்னா நம்மளுக்கு வந்து அப்படி. ஆனால் ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னதான் இந்த இன்டர்வியூவில் வந்து நான் வந்து ரவிச்சந்திரன் சாரோட பையன் ஜார்ஜ் அப்படின்னு சொன்னாலும், ஷீலா மேடமோட பையன் ஜார்ஜ்னு சொன்னாலும், ஜார்ஜனுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு டக்குனு இங்கிலீஷ் வராதா ஏன்டா நீ ஒரு தனி அங்கீகாரம் ஐடென்டிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவ் சைடு என்றைக்குமே வந்து நம்ம விட்டுற மாட்டோம். நம்ம இன்னும் நம்ம பெட்டராக இருந்திருக்கலாம். இதுதான் ஸ்ரீயும் சரி ஜார்ஜும் சரி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் நோ ரிக்ரெட்ஸ். நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து சொரணம் கிடையாது அது ஓகே. ஆனால் இன்றைக்கும் பரவாயில்ல, நமக்குன்னு ஏதோ ஒரு வந்து இப்போ டெலிவிஷனில் எடுத்துக்கிட்டால் நல்ல நடிகர்கள் அப்படின்ட்டு ஒரு 5-6 பேர் கையில் விட்டு எண்ணிடலாம். அந்த 5-6 பேரை நான் கமலேஷ் பேர் சொல்ல மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா அவன் அதுவும் தாண்டி பெட்டர் நடிகர். ஓகே, அதுக்கு தாண்டி அதனால அதுல வந்து நடிப்பு அரக்கல்ல, நடிப்பு அசூரன். இன்று முதல் கமலேஷ் நடிப்பு அசூரன். அதனால் அடுத்த இன்டர்வியூ வந்து அவனை வச்சு செய்யலாம். ஸோ உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னா நடித்து எங்களுக்கு தெரியும் நீ வந்து பாலச்சந்தர் சார் இது பண்ணியிருக்க. 2வது டெஸ்டினி தான், அதுவும் தலையெழுத்து தான். எனக்கு நல்லா தெரியும். நீ ஃபர்ஸ்ட் பண்ண படம் தமிழில் வந்து காதல் ரோஜாவை. அந்த படத்தில் அந்த சாங் வந்து இப்போ ஆமாம் அந்த பாட்டை வந்து என்னால் இப்போ வந்து ஏன் போட முடியாதுன்னா அந்த பாட்டுக்கு ரைட்ஸ் கிடையாது. யார் பண்ணிட்டா? ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க? எந்த ரைட்ஸுமே யாருமே கேட்க முடியாது. நீ புதுசாக ஒன்று சொல்லி என் சேனலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு புரியுதா? நான் ஆடியோ வேணா போடுறேன், புரியுதா? நீ புதுசாக சொல்லி என்ன அழகா இருப்பான்டா அப்பா அழகா இருப்பானா புரியல எனக்கு. இப்போ இல்ல அப்பவும் அழகா இருப்பான்ற அப்படி சொல்லு. லிப்சிங் குர்ரா. ஓகே ஜார்ஜ், இந்த சாங்கை நான் ஃபுல்லா போட போறதில்ல. இது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடணும். வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இருடா, என்ன கொஞ்சம் பேச விடுறா. என்னதான் இருந்தாலும் என் பேர்ல தான்டா சொல்லு. கொஞ்சம் நான் பேசுறேன்டா. இங்க வியூவர்ஸ் எல்லாருமே இந்த சாங் காதல் ரோஜாவே இது யூடியூப்ல போய் பாருங்க. ஜார்ஜ் வந்து அப்படியே வந்து ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருப்பான், செம்ம அழகா இருப்பான். ஆக்சுவலா அது வந்து தில்ஹே கே மாந்தானி கரெக்டா? அந்த படத்தோட ரீமேக்கு. இந்த படம்லாம் வரும்போது ஜார்ஜ் வந்து ஒரு ஹார்ட் த்ராப் தான். இப்போ நீ சொல்லு. இதுதான் இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் பிட் இருக்குதுல்ல, இளவேணி இது வைகாசி மாதம் அப்படின்னு. இதுதான் நான் கேமரா முன்னாடி என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி நடிச்ச சாங். ஆனால் உனக்கு நடிப்பு நம்மளுக்கு கஷ்டமா இருக்காதுன்னா, நிஜ வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, நிஜ வாழ்க்கையில பிரின்சிபலுக்கு படிக்கிற மாதிரி நடிச்சோம், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நல்ல புள்ள மாதிரி நடிச்சோம், டீச்சருக்கு முன்னாடி நடிச்சோம். என்ன முன்னாடி கேமரா இருந்தது, டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கலாம். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே ஒன்று இருக்காதுடா. சில நேரங்களில் சில படங்கள் ஓடி இருந்தால் நம்மளோட லைஃப் எப்படியோ போயிருக்கும். அதே தான் நான் சொல்ல வந்தேன்.
இது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். புரியுதா? திருப்பி சொல்றேன். கஷ்டப்பட்டு கனெக்ட் வித் 3 என் பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்க சேனல். நானே பேசுறேன். நான் கொஞ்சம் ஏதோ சொல்றேன்னா இந்த படம் அதே மாதிரி நான் கேள்விப்பட்டது காதலுக்கு மரியாதை. எஸ், காதலுக்கு மரியாதை படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ அந்த படம் ஓடினதுக்கு காரணம் வந்து நான் வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் அதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேனு. பட் காதலுக்கு மரியாதை வந்து விஜய் சார்னால ஓடல, அந்த கதைனால ஓடின படம். அந்த படத்தில் எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோக்கு ஒரு பெரிய லைஃப். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் மலையாள படத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் நடித்தது ஜார்ஜ் இந்த மலையாள படத்தில் நடிச்சிருந்தானா ஜார்ஜே தான் தமிழையும் நடிச்சிருப்பான். ஓகேவா? பட் ஏன் அது நடக்கல? டெஸ்டினி, தலையெழுத்து. இல்ல தலையெழுத்தை தாண்டி ஏதாவது நடந்திருக்கும்லங்க. இல்லை என்ன, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பாஸ்கர் சார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அந்த படம் வந்து விலகி போயிடுச்சு. டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதில் கூப்பிட்டாங்க, நான் போய் நடிக்க போயிட்டேன். இவர் இங்கேருந்து நோட் செமிஸ்டர் நான் என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடிக்கக்கூடாது. அன்னைக்கு ஸ்டாப் ஆனது தான். அன்னைக்கு வந்துட்டு அநியத்தி பிராவுன்ற பேரே கிடையாது. அது என்ன பேர்? அநியத்தி பிராவு மலையாளத்தில். ஓகே, அந்த பேருக்கு வேற டைட்டில் இருந்தது. ஓகே, நான் நடிச்சிருக்கும் போது அதுக்கப்புறம் பேரை மாற்றி அநியத்தி பிராவுன்னு வச்சு கொஞ்சம் கபாப்னு நடிச்சார். அப்போ யோசிச்சு பாரு. அப்போ பாஸ்கர்ன்ற ஒரு நபர் தான் வந்து இவரோட தலையெழுத்தை மாற்றிருக்காங்க. இல்லை அதான் சொல்கிறேன், அமையது தான். இப்போ அந்த படம் மலையாளத்துக்கு அப்புறம் தான் தமிழ் ரீமேக் ஆச்சு. இப்போ வந்து ஜார்ஜ் அப்போ தமிழையும் நடிச்சிட்டு இருக்கிறான், மலையாளத்தையும் நடிச்சிட்டு இருக்கிறான். மலையாளத்தில் அந்த படம் ஹிட்டாக இருந்தால் ஆப்வியஸாக தமிழையும் ஜார்ஜ் தான் நடிச்சிருப்பான். நான் தான் சொல்ல வரேன், ஜார்ஜ் தான் நடிச்சிருப்பான். ஸோ அப்போ என்ன இருக்கும், இன்னைக்கு ஜார்ஜோட தலையெழுத்தே மாறி இருக்கும். ஆனால் என்ன ஆனால் ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, அப்படி ஆயிருந்தா நீ எனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லு. எப்படி இன்னைக்கு வரணுன்றதுக்காக இந்த இன்டர்வியூ நீங்க பண்ணுன்றதுக்காக அன்னைக்கு வந்து அது உனக்கு மிஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த மாதிரி வேற என்னென்ன படம் மச்சான் நீ பண்ண? நான் வந்து மலையாளத்தில் மொத்தம் 5 படம் பண்ணேன். 5 படமும் ஓகே ஒரு அளவுக்கு ஆவரேஜாக போச்சு. அப்புறம் வந்து தமிழில் 2 படம் பண்ணேன். காதல் ரோஜா 1, அப்புறம் என்னை அறிந்தாலும் சொல்லிட்டு. இது எல்லாமே நீ ஹீரோவா பண்ண. அது இல்லாமல் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அது போக அப்புறம் சுந்தர் சி சார் கூட சேர்ந்து அதுக்கு தான் வரேன். என்னன்னா ஹீரோவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக தான் பண்ணோம். பட் அந்த அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் படத்தில் நம்ம கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆனால் ஜார்ஜுக்கிட்ட என்னென்னா, நீ வந்து இன்னொரு விஷயம் உனக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. நம்ம டிவி இண்டஸ்ட்ரியிலேயே கோடீஸ்வரன் யாருன்னா ஜார்ஜ் தான். அது நம்ம இல்லை அது மூடுவாயை கொண்டாடு பேசக்கூடாது கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கி சென்னையில் ஜார்ஜுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது ஜார்ஜுக்கே தெரியாது. ஆனால் அவன் நம்ம எல்லாத்த விட மனசுலையும் சரி எல்லாத்துலையும் ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப எளிமையானவன். அவனுக்கு வந்து நம்ம கையில் எடுத்து கும்பிடாது. யாருக்கு? எனக்கு ஆடியன்ஸுக்கு உனக்கு அது கை எடுத்து கேட்குறேன். என்னன்னா நம்ம என்றைக்குமே நம்ம ஷோஸ் போடும்போதும் சரி, டிவி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, படத்துலையும் சரி, நான் பணக்காரன்னு அவனுக்கு காமிச்சிட்டது கிடையாது. இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்னா, ஜார்ஜுக்கு பெருசாக மூளை இல்லை. அந்த விஷயம் இல்லாதனால தான் இன்னி வரையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு என்ன பாரு, ஒன்று சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல வரல. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணல. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு டெலிவிஷன் பண்ணுற பந்தாலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து யாரா இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது. குழந்தை பசங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க பண்ற அட்டகாசம் காதை திருவி செவத்துலேயே தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவான். பட் இவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இருந்தும் எதுவும் பண்ணாமல் ஜார்ஜ் அவ்வளோ ஹம்பிளாக இருந்தவன். ஓகேவா? இனி படம் பண்ணும்போது கூட சுந்தர் சி சார் கூட, வடிவேல் சார் கூட காமெடியில் பண்ணுறதை பார்த்துருக்கேன், சந்தானம் பிரதர் கூட பண்ணுறதை பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே உனக்கு என்றைக்குமே வந்து நான் ஏன் இது பண்ணணும், நான் ஏன் போய் வாய்ப்பு கேட்கணும் அப்படி அவன் நினச்சதே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னால் தான் சீரியல் ஓடுது, நான் தான் ஹீரோ, எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க. இல்லை, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நம்மளாம் வாய்ப்பு தேடும்போது நம்ம கூட வந்து இவனும் வாய்ப்பு தேடி இருக்கான். ஆமாம், வாய்ப்பு தேடும் போது இவனும் நம்ம கூட வாய்ப்பு தேட சுற்றி இருக்கான். ஆமாம், என்னன்னா அந்த ஒரு ஷீலா சாரோட பையன் அப்படின்ற ஒரு அந்த ஷீலா மேடமோட பையன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இவன் வந்து நம்ம கூட சக மனுஷனாக பழகியிருக்கான். அந்த விஷயம் வந்து என்றைக்குமே வந்து அது ஒரு நல்ல குணம் இருந்தால் தான் அது நடக்கும், இல்லாட்டி நடக்காது அந்த மாதிரி விஷயங்கள். அது அவனோட நல்ல குணம். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரம் அவனை பற்றி ப்ளீஸ். தேவ், நம்ம வந்து 94 95 நடிகர் சங்கத்தில் மீட் பண்ணோம். தப்பா சொல்லிட்டேன். 97. ஏய் சுமாரா ப்ரோ, சரி நைஸ் ஆயிடுச்சு. இல்ல 95ல இல்ல கல்யாணம் ஆச்சு. 96 கல்யாணம் ஆகி அடுத்த நாள் தான் டான்ஸ் கிளாஸ் வந்தேன். 97ல நான் வந்தேன். 97ல நான் டைரக்டா டான்ஸ் கிளாஸ்க்கு வரல.
நான் வந்து சிந்து அக்கா வடபழனி போயிட்டு அப்படி வந்தியா? இல்லை சிந்து அக்கா வீட்டுக்கு போனேன். நம்ம சஞ்சியோட அக்கா இருக்காங்கல்ல சிந்து அக்கா, அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அதாவது எங்கள் கடை கஸ்டமர் ஒருத்தவங்க அனிதாங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ஷி வாஸ் நர்ஸ். அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பையன் நடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க சிந்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு போனேன். அப்போ நான் வந்து காலையில் 7 மணிக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை கெடுத்தது சிந்துக்கா. இன்ஃபேக்ட் என்னன்னா சிந்து அக்கா நானும் ஒரே வயசு தான். பட் எனக்கு அது தெரியாதப்போ நான் சிந்து அக்கான்னு கிட்ட நான் ஆல்பம்லாம் பண்ணி வச்சுருந்தேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சிந்து அக்கா கிட்ட போய் காட்டினோன்னு அவங்க சொன்னாங்க நீ போய் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்துக்கடா அப்படின்னா. இல்லைக்கா நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், ஒரு 6 மாதம் நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு சலங்கி ஒளி கம்மலுக்கு நான் தான் டூப் போட்டேன்னா. 6 மாதம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அது உண்மையான விஷயம். 6 மாதம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த 6 மாசத்துல அந்த வணக்கம் போட மட்டும் கற்றுருக்கான். இல்லைடா எனக்கு தட்டு மேல ஜதி போட தெரியும். எனக்கு ஜதி போட உனக்கு சுதி போட தெரியும். நீங்கள் 2 பேரும் சுதி போடுங்க, நான் ஜதி போடுவேன். ஜதி போடுவா. சரி. அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் சொன்னதுன்னே அவங்க சொன்னாங்க இல்லை நீ ஜெயந்தி மாஸ்டர் கிளாஸுக்கு போ, ஜெயந்திகா கிளாஸுக்கு போ அப்படின்னாங்க. அங்கே வந்தப்போ தான் என் தலைவர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 7 நாட்டை சரி அவங்களுக்கு இல்லை எனக்கு பிடிச்சது. ஓகே. வந்து பார்த்தா இங்கே அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணுறேன். ஆமாம். சஞ்சீவ் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்போ என்ன நம்ம எல்லாமே அப்போ நான் எனக்கு என்ன அப்போ உனக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் ஹிந்தி வாலா எப்படிடா அப்பா ஹிந்தி அம்மா தமிழா 2 பேரும் ஹிந்தி? இல்லை 2 பேரும் ஹிந்தி. அம்மா வந்து பெங்களூரு, அப்பா வந்து ஆக்சுவலி பார்க்கணும்னா அப்பா வந்து பொன்னேரி. அதாவது எங்களோட முன்னோர்கள்லாம் வந்து ராஜஸ்தானில் இருந்தவங்க, அதுக்கு முன்னோர்கள் யூபியில் இருந்தவங்க. எங்கள் அப்பா வந்து பிறந்தது ராஜஸ்தானில், வளர்ந்ததெல்லாம் பார்த்தோன்னா பொன்னேரின்ற ஊரில். ஆனால் நான் வந்து தமிழன்ற பேர் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியாது. நீ வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற, அவ்வளோ அழகாக பண்ணுறது. அதுக்கு வந்து அந்த கிரெடிட் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த வயசுல எனக்கு என்ன சொல்லாருன்னா நீ தமிழ் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு தினத்தந்தி பேப்பர் படிக்க ஆரம்பினாரு. ஸோ தந்தி பேப்பர் டெய்லி படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பத்திரம் கொடுத்தாரு, வீட்டு பத்திரம்லாம் வரல, அது கொடுத்து பத்திரவாசகம் படிக்க ஆரம்பி அப்படின்னாரு. சொன்னால் இது புரியலப்பான்னு, நீ படி ஏதாவது ஒன்று தப்பாக கூட படி, பிரச்சனை இல்லை, படித்து பழகிக்கணும். படித்து பழக அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து சூப்பர் திண்ணை பாடசாலையில் தான் அவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டார். அவர் இந்த திண்ணையில் உட்காந்து பாடசாலை எடுப்பாங்க, அதை தான் அவர் கற்றுக்கிட்டாரு. அப்போ எனக்கு சொல்லணும் சரிப்பா நான் கற்றுக்கினேன். அப்படி கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் வந்து. எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எங்கள் அப்பா திண்ணை இல்லாத பாடசாலை. உன்னை பார்த்தா அப்படியே வந்து நிஜமா நான் பொய் சொல்லலை, உன்னை பார்த்தா இந்திக்காரன் மாதிரி நான் கருப்பாக வர்றப்ப காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீ என்ன பண்ணுற செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி எடுக்கிற ஓகேவா? அப்போ தான் ஜாத்தா ஹே ஆத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தியை கற்றுக்கிட்டேன் ஓகேவா? கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஹிந்தியும் வரல தமிழும் வரல, ஆத்தா ஏ ஜாத்தா ஏக்கு அப்புறம் எதுவுமே வரல. என்னத்தை பண்ணுறது? பரவாயில்ல. ஆனால் நீ இவ்வளோ தூரம் ஒரு நார்த் இந்தியனாக இருந்து ஸோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம். அப்புறம் மச்சான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீயும் நிறைய படம் பண்ணியிருந்த ஓகேவா? ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தேன். நான் என்ன நல்லா ஞாபகம் இருக்கு மச்சான், அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு சீசன் என்ன ஆயிடுச்சு, பாரதி ராஜா சார் தாஜ்மஹால்னு ஒரு படம் எடுத்தாங்க. நடிகர் சங்கத்தில் இருக்க செக்யூரிட்டி தவிர மற்றவங்க எல்லாரும் நான் யாருக்கிட்ட தாஜ்மஹால் 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 அங்கே இருக்க எல்லாருமே கும்பல போயிட்டாங்க. அதில் தேவ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தான். ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தான். கேரக்டர் வந்து எப்படின்னா நான் பாரதி ராஜா சார் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை போனேன் நான். அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்ஷன் வேணும்னு இல்லை என்ன ஆச்சுன்னா அவர் கூப்பிட்டு எனக்கு நடிக்க சொன்னார். பார்ன் ஆக்டர்ஸ்லாம்ல சரி ஏதோ நடித்தேன், அதுக்கு முன்னே நடித்தேன்னா அவர் என்னடா ஃபேமிலியோட இருக்கேன். ஆமாம் சார் அப்படின்னா, அதனால தான் உனக்கு நடிப்பு வரல அப்படின்னாரு. ஏன் சார் ஃபேமிலியோட இல்லைன்னா நடிப்பு வருமானு கேட்டாங்க. ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்க வெளில தோற்றுறா அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு 10 தடவை துரத்திட்டாங்க. அப்போ மனோஜ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஆட்டோ ஒன்று இருக்கும், அதில் உட்காந்துட்டு இருப்பான். என்ன பாஸ் வேலை கிடச்சதா இல்லையா அப்படின்னா, கிடைக்கல அப்படின்னு. எப்படியா படத்துக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா. சரி மனோஜுக்கும் ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த மின் கேப் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. அங்கே தான் நம்ம விக்ரம் நம்ம சியா விக்ரமும் அங்கே தான் இருந்தாப்புல, அங்கே ஒரு ஃப்ளாட்லாம் இருந்தாப்புல. நம்ம நடிகர் சங்கத்துக்கு ஃப்ரெண்ட் ஆனாப்புல. ஸோ இப்படி பேசுனா கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம் ரொம்ப நேரம். ரொம்ப கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். அப்போது ஒரு நாள் கடைசியாக போகிறேன் அவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு, சார் அப்படின்னா டேய் நான் அடி பண்ணுறேன் சார், நான் அடி தாங்குவேன் சார், இதான் வார்த்தை உண்மையாக சொன்னேன், நான் அடி தாங்குவேன் சார், வானா நீ அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுற ஒன்றும் புரியல, ரொம்ப அழுத்தேன். நான் இந்த பினாக்கினி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ரைட்டில் மாடியில் பினாக்கினி ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளாம் மீட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? எப்போ பழசெல்லாம் கிண்டுற சொல்லு. சரியா? இல்லை நான் ஞாபகத்துக்காக சொன்னேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ நாகா வந்தாப்புல, நாகா டான்ஸ் மாஸ்டர் அஜய்ராஜ். அவன் வந்துட்டு டே என்னடா படம் வாய்ப்பு கிடைக்கலடா அப்படின்னா, ட்ரை பண்ண இல்லைடா ட்ரை பண்ணிட்டேன், கடைசியாக எதுவும் பேசிட்டு வந்துட்டேன், அவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி நான் அப்போ அவன்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணேன், வச்சு எப்படியாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பேரை கட் பண்ணிட்டு என் பேர் போட்டு விட்டுறா,
இது எப்படியா நான் போய் வாய்ப்பு தேடிக்கிறேன்டா அப்படின்னா, சரி நான் ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னா. ஸோ அதே மாதிரி அவன் ட்ரை பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேரை கட் பண்ணி அவங்கள நான் கூட்டு போனேன். ஆனால் இந்த டைமில் தான் நாகா அஜயராஜ் வந்து அமர்கலம் படத்தில் எங்கள் 2 பேர்த்தையுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட்டு போனாப்புல. எங்கள் 2 பேருக்குமே அப்போ சம்பளம் வந்து வேற ரேஞ்சில் இருந்தா 150 ரூபா. ஓகேவா, 150 ரூபாய்க்கு நம்ம 2 பேரும் அமர்கலம் படத்தில் 150 ரூபா நம்ம காலேஜ் ரோட்டில் வாங்கிட்டு இருந்தோம். இதில் 500 ரூபா கொடுத்தாங்க நம்மளுக்கு. 500 ரூபா 500 ரூபா கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த 500 ரூபா கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், சட்டை பஞ்ச் ஆஃப் சட்டை வாங்கணும் 2 பேரும். ஒரு ஷர்ட்டில் அவன் போடுவான் அந்த சட்டையை, அந்த ஷர்ட்டில் ஒன்று தெரியுமா ஜார்ஜ், நான் ஒரு டைமில் வந்து அப்பா கூட கொஞ்சம் மனஸ்தாபமாகி வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியே வந்தோட சுத்தமாக கையில் காசு சீட் நகருக்குள்ளே இருந்தேன். அப்போ வந்து ஷூட்டிங்க்கு போய் அலைவேன். அப்போ அலையும் போது ஷூட்டிங் கிடைக்காது. அப்போ ஒரு வாட்டி ஷூட்டிங் போகும்போது அங்கே இருக்க கேமராமேனு, டேரக்டரு, அந்த ஹீரோயின் என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தேவ்கிட்ட சொன்னோன்னே, தேவ் என்ன பண்ணா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேகு ஃபுல்லாக அவனோட ஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீனு எல்லாத்தையும் கொடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடித்தேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், தீபக் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கான், சஞ்சீவ் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கான். இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, இவன் வந்து நடிக்கவே வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இந்த காலேஜ் ரோடுன்ற ஸ்கிரிப்ட் பண்ணும்போது, இது காவியாஞ்சலி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது, இவர் நம்ம கேமராமேன் சகாதேவன் என்கிட்ட சொன்னார், டிவி சங்கர் நான் சொல்கிறாங்க, 2 கேரக்டர் இருக்குது, ஒன்று ஹீரோ, ஒன்று வில்லன் கேரக்டர் இருக்குது, சரியா, எந்த கேரக்டர் வேணால் நீ பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்ரீயை கூட்டு வா, உங்க கூட ஸ்ரீ நடிக்கணும் அப்படின்னு. நீ அப்போ அந்த சிஐடிவி லண்டன் பேஸ்ட் அந்த இது வந்து நுங்கம்பாக்கத்தில் வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு அந்த சந்தில் உள்ளே போனால் மாடியில், ஆமாம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வேலையை விடுறதில்ல. நான் வந்து நாய் இருக்குல்ல, நாய் அது கிட்ட நீ முழு தேங்காய் கொடுத்தனா உருட்டிட்டே இருக்கும் தெரியுமா. சேனலில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டான்ஸு, ஃபைட்டு, நடுவில் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, அப்புறம் ஹோட்டல் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வேலை, எதையுமே உருப்படியாக பண்ணல. அப்போ போயிட்டு அவனை நைட்டு ஒரு 8:30 மணிக்கு அவனை பார்த்துட்டு வாடா நடிக்க வரான், இல்லைடா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னா, நீ வாடா போறடா நான் இருக்கேன்டா வாடா அப்படின்னா, வச்சு நீர் படா நான் இருக்க மாட்டேன்டா நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, அப்போ வந்து அவருக்கு சம்பளம் வந்து 1250 ரூபா சம்பளம், எனக்கு வந்து 1700 ரூபா சம்பளம். என்னன்னா என்ன ஹீரோ ஃபிக்ஸ் பண்ண, நான் சொன்னேன் அவனை ஹீரோ போடுங்க, நான் நெகட்டிவ் ரோல் பண்ணிக்கிறேன். இல்லை நீ ஹீரோ பண்ண அவர் நெகட்டிவ் பண்ணிக்கிட்டோன்னு. சரி, அப்போ கூட எங்களுக்கு சம்பளம் தெரியாது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது ஒரு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு சம்பளமே தெரியும். சரி ரைட், நாங்கள் 2 பேர் சீல் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக எடுத்துக்க வரேன், யாருமே எல்லாம் சாப்பிட்டு போது பணம் நீங்கள் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க, நான் தான் சொல்லுவேன். ஆனால் இவரை கிண்டல் பண்ணுவேன், அப்புறம் நம்ம சண்முகியை கிண்டல் பண்ணுவேன். அப்போ என்னன்னா, நான் நான்வெஜ் எனக்கு இப்போ நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது, இவங்களை கிண்டல் பண்ணுன்றதுக்காகவே அந்த வார்த்தையை சொல்லுவேன் நான். ஆனால் அதான் சொல்கிறேன், இப்போ நம்ம எப்படியோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஓகே நம்ம இன்னொன்று ஞாபகம் இருக்கா ஸ்ரீ, அந்த சீனில் காலைல 7 மணிக்கு வருவோம், நைட் 2:30 மணிக்கு போகணும் வீட்டுக்கு. இல்லை அப்படி தான் இருந்துச்சு ஜார்ஜ், அதனால தான் அந்த சீனில். பட் நான் தப்பிச்சது எங்கன்னா கேவாலச்சந்திர சார்கிட்ட காத்தால 9 மணிக்கு தான் வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் பண்ணுவார், அதுவும் லைவ் டப்பிங். அப்போல்லாம் அதான் இப்போ நானும் ஒரு சீல் பண்ணேன்னு அவர் கூட, நான் அவர் கூட சீல்லே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன், வேறு வழி இல்லை. ஆனால் நான் என்ன கேட்க வரேன்னா, சரி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீ நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேவா. நம்ம செட்டில் வந்து அர்ஜுன் சார் ஒரு படம், ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவிஷன், நம்ம டெலிவிஷனில் நம்ம எல்லாருக்கு முன்னாடி இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரேக். உனக்கு, எனக்கு, சஞ்சீவுக்கு, தீபக்குலாம் முன்னாடியே பிரேக் அடிச்சு, இவனுக்கு அப்புறம் தான் இல்லைடா, அது விட்றா விஷயத்துக்கு வாடா. பிரேக்கு கிடச்சி பன் பிரேக்கு, டிஸ்க் பிரேக்குன்ட்டு. சித்தின்ல வந்து இந்த அரிசி மூட்டைன்ற கேரக்டர் அது வெளியே வந்து பிரபலமாக தெரிஞ்சது வந்து அந்த அளவுக்கு. ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சன் டிவியில் இருக்க சீரியலில் ப்ரைம் டைமில் நம்ம நடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுவோம், ஓகேவா. நம்ம வந்து நீ என்ன ஷோஸ்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க மச்சான், ஏன்னா சன் டிவியில் வராது. தேவ் சொல்லி தான் என்னை வந்து மலேசியா ஷோக்கே கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா ஆமாம், நம்ம எல்லாம் போய் மலேசியாவை நாரடிச்சோம்ல, டான்ஸுன்ற பேரில் நீ உள்ள நடந்த இப்படி நடந்த அது என்னன்னா சன் டிவியில் முகம் தெரிஞ்சிருக்கும் ஒரு வருஷம். அப்போலாம் நம்மளுக்கு வந்து இந்த டான்ஸுக்கு நம்மளுக்கு குருவாக இருந்தது அந்த பாடிகார்ட் முனீஸ்வரனா ராஜ்காந்த். ராஜ்காந்த் தான் பாடிகார்ட் முனீஸ்வரன். அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங் அவர் வந்து அந்த கட் மூமெண்ட்டை பண்ணி அந்த அருவா எடுத்து அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ் வெளியே போவாங்க. ஸோ எல்லாமே நீ பண்ணிட்டு இருந்த. டெலிவிஷன்லேயும் எங்களுக்கு முன்னாடி உனக்கு பிரேக், ஓகேவா. படங்கள்லையும் நீ வந்து எனக்கு தெரிஞ்சு மம்முட்டி சார் கூட படம் நிறைய படங்கள் பண்ணேன் சார், மோகன்லால் சார். ஓகே, பட் எல்லாமே நான் திருப்பி சொல்ல மாதிரி நம்ம ஒன்று இன் டெப்த் போக தேவையில்ல. அது ஒரு சில விஷயங்கள்னால நம்மளுக்கு இப்போ சில இதாக கட்டாச்சு. எதனால ஆச்சுன்னா எங்கள் அப்பா தவறி போனார். எங்கள் அப்பா தெரியும், நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் தவறி போனார். இருக்கும்போது எங்கள் அப்பா தவறி போனார். அதுக்கப்புறம் என்னால் வந்து
ஃபேமிலியா இல்லை சினிமா ட்ரை பண்ணுமன்ற அந்த ஒரு இன்னொரு விஷயம் தெரியுமா oscillation ஜார்ஜ், ல நான் இந்த விஷயத்தை நான் ஏன் இதை வந்து அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட்லாம் சொல்ல, இதை நான் வந்து ரொம்ப டீப்பாக போகிறேன், நான் வேகா சொல்ல போகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வெளியே சொன்னால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கெட்ட பேர் வருன்றதுக்காக நம்ம சில நேரங்களில் சும்மா இருப்போம். பட் சில நேரங்களில் வெளியே பார்க்குறவனுக்கு ஜார்ஜ் அவன் 24 மணி தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, தேவ் அவன் 24 பொண்ணு கொடுத்துட்டு இருப்பாங்க, ஸ்ரீ பக்கா பொறுக்கி லோஃபருங்க, அதுங்க எப்போ பார்த்தாலும் வைன் ஷாப்பில் உட்காந்து. ஆனால் நான் இப்போ கூட அமரன் படத்தில் பண்ணிருக்கும் போது வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் நானும் சிவா பிரதரும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துக்கும்போது எப்போதுமே கேட்பாப்புலடா, என்றைக்குமே ஜார்ஜன் எப்படி இருக்காப்புல, தேவன் எப்படி இருக்காப்புல, சஞ்சீவன் எப்படி இருக்காப்புல. இல்ல அந்த வகையில் வெரி வெரி சின்சியர் ஆமாம் அண்ட் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன். ஏன்னா வாங்கண்ணா அப்படின்னு உட்காந்து எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னால் கால்னா பிரயோஜனம் கிடையாது. அந்த ஹார்ட் ஜோடி ஆடும்போது ஆக்சுவலி அவருக்கு டான்ஸ் தெரியாது. அவருக்கு மச்சான் டான்ஸ் தெரியாது, டான்ஸ் தெரியாது. சுத்தமாக ஒருத்தருக்கு வராமல் இருந்ததுன்னா அந்த ரிதம்ல யாருக்குமே வராது boss. அது அந்த ரிதம் basic வந்து போடல. என்ன ப்ராப்ளம்னா அந்த ரிதம் தான் நம்மளுக்கு இல்லையே. அந்த ரிதம் நம்மளுக்கு இல்லைன்றதானே இப்போ உண்மை. பட் இன்னைக்கு ஆடுற லெவல் பார்த்தா அது உண்மையை சொல்ல போனா விஜயோட ரொம்ப நல்லா ஆடுறாரு. சொல்ல போனா இல்ல கான்ட்ரவர்சி வரல, நான் சொல்றேன். சொல்லிட்டு அப்புறம் என்ன